ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் அதோட ரிசர்வ்ஸ் வந்து ஹையர் தேன் ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ இருக்கிற கம்பெனிஸ் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 4405 ரூபா இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டிசைன்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், அப்புறம் ஏரோ என்ஜின்ஸ், அவியானிக்ஸ் இதில் ப்ரொடியூசரில் லீடிங்காக இருக்காங்க. ஹெச்ஏஎல் வந்து மெயினாக வந்து கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ், க்ரூஸ் மிசைல் கைடன்ஸ், எம்ஆர்ஓ சர்வீஸ், ஏர்க்ராஃப்ட், வால் கிளைம்பிங் ரோபோட்ஸ், எக்ஸோ அட்மாஸ்பிக், மல்டிபிள் கில் வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி, நல்ல கம்பெனி. அந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 30,000 கோடி இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 25ல. கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 38,000 கோடி இருக்குது. இது வந்து டபுள்டு ஓவர் லாஸ்ட்டு 10 இயர்ஸ்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இயர் 15ல் இவங்களோட கேஷ் ஈக்குவலன்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,000 crores தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா டபுள் ஆயிருக்கு. இது இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து 4,400 ரூபா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,671 ரூபா இருக்குது. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ், சப்மரைன்ஸ் அண்ட் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஷிப் பில்டிங், அப்புறம் சப்மரைன் செக்மெண்ட்டில் லீடிங்கில் இருக்காங்க. ப்ரொடியூசிங் டெஸ்ட்ராய்ஸ், ஃப்ரைகேட்ஸ், அப்புறம் பேட்ரோல் வெசல்ஸ், இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து இப்போது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 11,000 கோடி ஃபினான்ஷியல் இயர் 25ல் இருக்குது. கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் 16,000 crores இருக்குது. இது வந்து டபுள் ஓவர் லாஸ்ட் 10 இயர்ஸ்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இயர் 15ல் இவங்களுக்கு கேஷ் ஈக்குவலன்ட் வந்து 7,000 crores தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. மூணாவதாக பார்க்குற கம்பெனி வந்து பிஎஸ்சி. பிஎஸ்சியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,320 ரூபா இருக்குது. பிஎஸ்சி வந்து ஈக்விட்டிஸ், கரன்சிஸ், டெப்ட் டெரிவேட்டிவ்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் இதுக்கு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த இது வழியாக தான், ஃபர்ம் வழியாக தான் நீங்கள் வந்து போக முடியும். நீங்கள் வாங்க முடியும் மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸை. அதனால் இது வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரெவென்யூ வந்து 3,212 கோடி இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 25ல். அப்புறம் கேஷ் ஈக்குவலன்ட் ஆஃப் ருபீஸ் வந்து 5,000 crores வந்து சேம் பீரியடில் இருக்குது. இது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதோட ட்ரிபிள் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 15ல் பார்த்தீங்கன்னா இதோட கேஷ் ஈக்குவலன்ட் வந்து 1,452 கோடி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3,212 கோடி இருக்குது. இது வந்து ட்ரிபிள் த அமௌண்ட்டு. இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிஎஸ்சி வழியாக ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால் இதோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நாலாவதாக பார்க்குற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பாரத் டைனமிக். இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,443. இவங்க வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா, ஃபோக்கஸிங் ஆன் கைடட் மிசைல்ஸ், லான்ச்சர்ஸ், டோர்ஃபேடோஸ். அதே மாதிரி இவங்க வெப்பன் சிஸ்டம் லைக் ஆகாஷ், ஆஸ்த்ரா, ஹெலினா, நாகா, ஏடிஜிஎம் இந்த இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியில் வெப்பன்ஸ் இது செக்டார்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ 3,345 கோடி இருந்தது ஃபினான்ஷியல் இயர் 25ல். இதில் வந்து கேஷ் ஈக்குவலன்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,190 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர் ஃப்ரம் கோவிட் ஸ்கேர் அண்ட் ரிப்போர்ட்டட் த கேஷ் ஈக்குவலன்ட் ஒன்லி 663 crore ஃபினான்ஷியல் 20ல் இருந்தது. இது வந்து இப்போது மல்டிஃபோல்ட் ஆகிருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து 13,000 ரூபாயில் இருக்குது. இவங்க வந்து ஹை ப்ரிசிஷன் மெட்டல் காஸ்டிங் அண்ட் கிராஃப்ட்
அதுக்கப்புறம் டைட்டானியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் நிக்கல் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல லீடிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி இந்த இதில வந்து கம்பெனி வந்து இந்த செக்டார்ஸ்லயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 308 கோடி இருந்தது ஃபினான்ஷியல் இயர் 25ல கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 382 கோடி. இவங்க 10 இயர்ஸ் முன்னாடி அ கேஷ வந்து பில்ட் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஹவெவர் இட் டர்ன் ஓவர் ஆஃப்டர் FY 22. அ இந்த 5 கம்பெனியுமே லீடிங் கம்பெனிஸ். இதில பிடிசி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஹை காஸ்ட்டா இருக்கும். மத்த கம்பெனிஸ்லாம் வந்து ரூ. 1000 ரூ. 2000 அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு. உங்களால வந்து ஒரேடியா வாங்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஸ்டாக்ஸா 1, 2 குவான்டிட்டியா ஆட் பண்ணிட்டு வரலாம். அல்லது வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டோட லிங்க் ஆயிருக்குங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேஞ்சில தான் இருக்கும். ரூ. 100 ரூ. 500 அந்த ரேஞ்சில தான் நீங்க மந்த்லி எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கேஷ் வந்து நெறையா இருக்கு. என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணிட்டே போலாம். ஒவ்வொரு இறக்கத்துலயும். அதர்வைஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எஸ்ஐபி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்டாக்ஸ் லிங்க்கா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். 15-20% கூட லாங் டெர்ம்ல ரிட்டர்ன் கிடைக்கும். 3-5 இயர்ஸ் பீரியட்ல. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க.